இந்த மாதிரி ஒரு வியாதி யாருக்குமே வரக்கூடாது. நான் காலையிலே திரும்பி எடுத்துட்டு அது போகிறக்குள்ள வாய்ப்பு நான் சொல்லுவேன். நாங்கள் 3 பேரும் போகிறக்குள்ள இடிப்பட்டு செத்துட்டாங்க பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படி நினச்சி போவேன். ஆனால் என் மகனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கடந்த 8 மாதமாக டயாலிஸ் பண்ணிக்கிருக்கேன். டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு, எனக்கு கிட்னி மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1 கோடி கிட்டத்தட்ட தேவைப்படுது. அதனால் உங்கள் வீட்டு தம்பியாக உங்கள் மகனாக நினச்சி எனக்கு கொஞ்சம் காசுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் 1 மாதத்தில் தான் நேரம் இருக்குது, நீ அதுக்குள்ளே கிட்னி மாற்றினா தான் நல்லா, இல்லாட்டி உங்கள் உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கெஞ்சி கேட்குறேன். நீ இந்த பிள்ளையோட உசுர உங்களோட பிள்ளையா, உங்களோட மகனா, உங்களோட சகோதரரா, என்னையும் ஒரு சகோதரியா, அக்காவா, அம்மாவா நினச்சி எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணி என் பிள்ளையோட உசுரை காப்பாற்றிடுங்க. கெஞ்சி கேட்குறேன். எங்களோட அக்கௌண்ட் நம்பரு எங்களோட ஃபோன் நம்பரு தான் இந்த வீடியோவிலையும் போடுறோம். எங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சவங்க எப்படியாவது கடவுளைன்னு உதவி பண்ணுங்கள். இந்த புள்ளோட மனசு மகனுக்காக உதவி பண்ணுங்கள். இந்த மகனோட உயிருக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ண ஏதும். அதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்க சரியா 7 மணித்தியாலம்னே 7 மணித்தியாலமும் 14 மினிட்ஸும் வந்து இருக்குது. அதாவது நாங்கள் ரத்தினபுரிக்கு போகிறதுக்கு 277 கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்து மட்டக்களப்புலேருந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம். சரியா பெட்டிகளூர்லேருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியா வந்து 11:25. எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? பின்னேரம் 6:38 போய் சேருவோம்னு சொல்லி போட்டிருக்கு. பின்னர் 6:38. ரைட், ஓகே. பயணிப்போம். பயணிக்கிற டைம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 10,000க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். 1 லிட்டர் வந்து 414 ரூபாண்ணே. 414 ரூபா. சரியா 10,000க்கு அடிச்சாச்சு. 8,000 அடிச்சிட்டு இருக்கு. 8,000ஆ? 21 ஆயிட்டு. ஓகே. இப்போ 24 லிட்டர். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 10:14 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:14. நாங்கள் மட்டக்களப்புலேருந்து வெளிக்கிட்டு வந்தது என்ன காரணம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லலை. அவசர அவசரமாக வெளிக்கிட்டு வந்தோம். சரியா காலைல 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட 294 கிலோமீட்டர்ஸ் மட்டக்களப்புலேருந்து கொழும்புக்கு போகிற தூரம் மாதிரி அவசர அவசரமாக ஓடி வந்திருந்தோம். என்ன காரணம், என்னத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அசானியாவே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் அசானி. இன்னைக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், ஒரு 12 வயசு ஒரு ஆளுக்கு, சின்ன ஒரு பாய் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதை நாங்கள் வந்திருக்கிறோம். அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், அதோட வந்து அவர் 8 மாதம் வந்து டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து 12 வயசு. அவரோட பேர் வந்து துஷாரத். ஸோ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹப்புகஸ்கந்தர் ரத்னபுரில் இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் காலமேல இருந்து இவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணது வந்து இவங்களை போய் மீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இனி இந்த நடக்க போகிற வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அவங்களோட வீட்டோட லொக்கேஷன் அண்ட் அவரை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தருவோம். ரைட், அவன் வந்து அசானியா வந்து உங்களுக்கு நார்மலாக சொல்லியிருப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வயசு. சரியா 12 வயசுன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர். 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு 6 மாதமா 8 மாதம் 8 மாதமாக வந்து 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர். டயாலிசிஸும் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் இருந்தே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முதல் இருந்தே இவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டாயமாங்க வந்து வீடியோ ஒன்று எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா நான் இருக்கிற இடம் மட்டக்களப்பு. அப்போ மட்டக்களப்புலேருந்து இவ்வளோ தூரம் வாரன்றது சாத்தியப்படாத ஒரு விடயம்.
ஸோ வந்து இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வேறு யார்ட்டையும் போயிட்டு ஹெல்ப் கேளுங்க, அவங்கள்ட்ட வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், எல்லாருமே வந்து உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தோடு இல்லைன்னா யாரும் வீடியோ வந்து போட்டு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டேன், நிறைய பேர்கிட்ட கதைச்சிட்டேன் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் சொன்னேன், நான் எனக்கு இயலவே இல்லைண்டா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாரன்றது போய் வேலை கிட்டத்தட்ட இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு எப்படி விளங்கும்னு சொல்லி தெரியலை. 8-9 மணித்தேலம் ஓட்டம், தொடர்ச்சியாகவே 8-9 மணித்தேலம் ஓட்டம். என்னடா இந்த மலையகம்ன்றனால சுற்றி சுற்றி வளைஞ்சு வளைஞ்சு ஓடும் என்ன சரி, சுற்றி 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 வளைஞ்சு 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 ஓடுறதுனால காலையில் 10க்கு விழிக்கட்டினாங்க வீட்டு. காலைல 10க்கு விழிக்கிட்டோம். இப்போ சரியா 10-17 இப்போ. அப்போ நாங்கள் வந்த நோக்கம் இந்த இருக்கிற போய்க்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் என்றக்காக தான் வந்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் போயை வந்து நேரில் போய் பார்க்கல. சரியா, இனி தான் போகிறோம். இப்போ இன்னும் வீட்டையும் போகல. ரத்தினபுரிக்கு வந்துட்டாங்க. ரத்தினபுரியிலேருந்து அவங்களோட வீட்டுக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். இன்னும் நம்ம வந்து 15 கிலோமீட்டர்ஸ் போகணும் அவங்களோட வீட்டுக்கு. இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் போகணும்னே. அது விலங்க டோச் அடிச்சிருக்கு தானே. 15 கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து இன்னும் போகணும். அந்த அண்ணா வந்து கோளுக்கு மேலே கோல் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறேன், என்ன தம்பி வாரீங்களான்னு சொல்லி. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலாமையாவே கவலையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கு இப்போ நைட்டுக்கே வந்து போயிட்டு வந்து எங்களுக்கு உடனே இந்த வீடியோ வந்து செய்யலுமான்னு சொல்லி தெரியலை. ஸோ வந்து நாங்கள் போயிட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு ரெஸ்ட்டு வந்து தேவை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நான் காலையில் தான் இந்த இருக்கிற போயிட வீடியோ வந்து செய்ய போகிறோம். இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நல்லா இருந்திருக்கிறேன். சரியா, நல்லா இருந்து அவரோட மகனுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுனோடனே அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்குள்ளே வந்து கொஞ்சம் காசுகள் கடன் வாங்கி இப்படிலாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கு. இப்போ 7வது கட்டம்தான். வீடியோ போட்டாலும் பிரச்சனை இல்லை, இனி வேறு வழி இல்லை, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம தான் எனக்கு வந்து கால் பண்ணி என்னையும் வந்து இப்போ கூப்பிட்டுருக்கிறேன். இப்போ அவரை நேற்று வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்போ எங்களை வர சொன்னனால டாக்டரோட போயிட்டு காய்ச்சிட்டு அவரை மகனை வந்து டிக்கெட் வெட்டிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் நடத்த முடியும். அவர் திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம். ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் இங்கேருந்து கொழும்பு ஹாஸ்பிட்டல்லையே இருக்குது. கொழும்பு ஹாஸ்பிட்டல். இப்போ வீட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எங்களை வீடியோ எடுக்கணுமென்றக்கா. யா, என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி தெரியலை. இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு ஃபுல்லாகவே இருட்டுக்கும்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே சரியான மாதிரி ரோட்டு வந்து வளைஞ்சு 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 ஓடுது. நாங்களும் போகிறோம் ரோட்டு வர மாதிரி இல்லை. எனக்கு ரோடு பார்க்கக்குள்ள பிரச்சனை வரல, நீங்கள் தூங்கி கொண்டிருக்கீங்க கண் சரியான டயர்டு நித்திரிகமா இருந்திருக்கு. இன்னும் 8 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும். செய்யறோம்னு சொல்லி தெரியல. கனதூரம் இதே மாதிரி கனதூரம் ஓடிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய ஒரு படத்துல ட்ரெய்லரை காட்டுற மாதிரி சின்ன ஒரு துண்டு தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னன்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ன்றது வந்து ஒரு அரை மணி நேரத்தால வந்து கடக்கலாம். என்னன்னு சொன்னா அது வந்து நேர் ரோட்டுன்றனால. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 கிலோமீட்டர் வந்து 1 hour, சரியா அரை மணி நேரம் கூட. ஸோ வந்து ரத்னபுரம் வந்து கொலம்புக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. கொலம்புக்கு பக்கத்துலலாம் சொல்றாங்க, ஆனா ஃபுல்லா வளைஞ்சு வளைஞ்சுல ஓடுது. மேலே ஒன்றில் இருக்கிறேன். இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இடம் வார மாதிரி இல்லை, இது பயங்கர தூரமா இருக்கு. நான் வரும்போது ஒரு மரம் விழுந்துருந்துச்சு கீழே. மலை சரியான மழை பெய்திருக்கு போல. இங்க சைடு வந்து மிகவும் கவனமா இருக்க வேண்டாம். அந்த ரோட்டுல மாதிரி ஃபுல்லா ஈரழிப்பா வந்து இருக்கு. எனர்ஜியை கையில பிடிச்சிட்டு ஓடி கொண்டிருக்கேன். பாவம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன்.
சரி, ஓகே. கொஞ்சம் தப்புனாலும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அங்கால விழுந்துடும் பொழுது கார். தூர இடங்களுக்கு அப்படி இப்படி அங்கங்க அந்த வந்து போய் செஞ்சிருக்கிறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பைக்லேயே நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இது காரில் வர்றதுக்கே இந்த ரோட்டில் வந்து பயங்கரமாக இருக்கு, சரியான கஷ்டமாக இருக்கு காரில் வர்றது. நான் யாரா நாய். ஓ ஆண்டவரே, கருப்பு கலர். மை காட். செகண்ட் கியர்லேயே தான் ஏறி கொண்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஏற்றம் தான், மலை தானே, மலை பிரதேசம். இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். தங்கம், அது பள்ளம். ஓ பண்ணலாம் பண்ணலாம், சரி. விளங்குதா வீடியோக்கு பார்க்கறதுக்கு? விளங்குது. எனக்கு அந்த அவுண்டு விளங்கு இல்லை. இந்த லைட்டு விளங்குண்ணே. Yeah. ஆட்டோ வருது. ஆட்டோ இங்கேருந்து ஆட்டோ காராக்கெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கு. அந்த அண்ணா கால் பண்ணி சொன்னேன், ரோட்ல 2-3 பள்ளம் தான் இருக்குதா. ம் 2-3 பள்ளம் தான் இருக்குதா. ஓகே. அது அண்ணா பின்னுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அப்பா தங்கம், செகண்ட் கியரை போட்டுட்டு ஓடி வந்துருக்கேன். ஓகே, இந்த வந்துட்டேன் பக்கத்துல. இன்னொரு 3 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த அண்ணா பின்னுக்கு வந்துட்டு தான் இருக்கேரா சொன்னேன். முன்னுக்கு காட்டுக்கிறேன். இதால் எங்க வாப்பா போற, ஏற்கனவே 3 டயர் வர மொட்டை உண்டு. நல்லா தான் இருக்கு போய் முஸ்பாத்தி, சூப்பர் முஸ்பாத்தி தான் இது. வீடியோ முடிய எனக்கு 3 டயருக்கு 20,000 படி. இந்த கடவுளே, என்னடாப்பா அது. ஷிஷ். படுத்து போகுது. போலாம் மோரியாடா அப்ப முதல். அவர்கிட்ட நிப்பாடி கேளுங்க. எங்கடா அப்ப இதால போறேன். ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க வர. கோலடிங்க அதுக்கு. அவர் சொல்றாங்க இங்க ஆடு அங்க ஆடுன்னு. வா வா, ஓகே ஓகே. யோசிக்காதீங்க தங்கம், முடிஞ்சு. அதனாலதான் திருவிழா எடுத்துட்டு ஓடியாந்தேன். அப்படியா? கொஞ்சம் பிரச்சனை. சரியான மோசமா இருக்குண்ணே. ஒன்று பிள்ளை காரப்படுதாகவும் நான் யாருக்கு நான் அந்த அதில் கை வச்சு கட்டு. அது உண்மைதான் தெரியும். இது மூடுங்க. இது என்ன, இது முன்னக்கு என்ன ரோட் ட்ராப்பா அது? இதுக்கு பைக்ல வந்திருக்கோன்டாப்பா. அங்க பள்ளம் புள்ளி. ஒன்றுதானே.
என்னதான் செய்யற? அவர் முன்னுக்கு போரு. கார் கொஞ்சம் பதிவு தானே. ஓ அப்படி இல்லை, இவர் பிரச்சனைனா நமக்கு சொல்லியிருந்தா காரை கீழே போட்டு பைக் இது ரூம்ல நின்று போட்டு முன்னுக்கு ரூம்ல நின்றுட்டு இவர்கிட்ட வந்திருக்கலாம் மாறுதலாம். கொஞ்சம் படாதுதான் மூவாது இல்லையே கார். அதுலயும் குழி ஒன்று இருக்கு, ஒன்றுக்கும் பல்ல, அங்க பெரிய ஒரு பல்ல வீட்டம். பயங்கர டேஞ்சரஸ். உண்மையா டேஞ்சர் தாங்க. அவர் சொல்லி இருந்தாருன்னா நம்ம கீழே வந்து ஒரு ரூம்ல நின்றுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து அவர் நம்மள கூட்டிட்டு வந்து ஆட்டோல விஷயம் முடிஞ்சது. இது இப்ப எங்காலே அங்க ரோட் அப்படி. ஐயோ வெறுத்து போகுதுடா டிராவல் பண்ண டயர்டு வேற. ஐயோ அங்க ஒரு சைடு உடைஞ்சிருக்கு. இது டிராக்டர் இல்ல கார். இது ஐயோ பிரச்சனை வந்துடக்கூடாப்பா கடவுளே. சரி தங்கம், ஓடுங்க நீங்க பார்த்து. எடுத்துருங்க. வந்துட்டோம் இல்ல இன்னும் போகணும். ஊத்தி பிடிங்க. எங்க போகணும்? ஐயோ இன்னும் ரோட் ட்ராப். அது நான் எங்கட வீட்டு ஏரியால இப்படியான ரோடு இருந்தா போடுறது இல்லைடாப்பா காரில். அந்த இது எலிமெண்ட் எல்லாம் போயிடுமே. சொல்லி இல்லை ரோட் மோசம் பண்றவர். ஆனா கார்ல நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கலாம். விடும் இதுக்குள்ளங்க தங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல போல இருக்கு ரோட். நல்ல இது கொஞ்சம் கான்கிரீட் அண்டு வரானே அங்கால. அதான் இன்னும் போகணுமா? இந்த சுத்தம் எவ்வளவு தூரம் போகணும்? இதுல குட்டி ரோட், அங்கால பள்ளம்.
எனக்கு என்ன தெரியலதாங்க. சொல்லி இருந்திருக்கோம் நம்மள்ட்ட. கேர்ஃபுல். இப்படித்தான்டா அவன் பிரேவின் வீடும் இப்படித்தான். அவன் சொல்லல வீட்டை போய் இவங்க. இல்ல அவன் வீட்டை போய் தான் எனக்கு இந்த கிளட்ச் பிரச்சனை வந்தது கார்ல. வரான். இங்க இங்க இருக்கு ஃபுல்லா காட் மாதிரி இருக்கு. ஓ மை காட். இங்கெல்லாம் பண்ணண்டாப்பா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? மீட்டர் கணக்கு தான் காட்டுது. 1 மினிட் சொல்லி காட்டுது. முன்னுக்கு இன்னும் மேல போயில அது. நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோமா? வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு இன்னைக்கு. கொஞ்சம் தூரம் தான் வீட்டுல அண்ணா வீட்டுக்கே போட்டுடலாம். கொஞ்சம் மட்டும் எடுக்கலையே சார். கொஞ்சம் தூரம் மட்டும் தான். அது சாதாரணமா வாரம் போக திருவியில இதெல்லாம் வரும். இல்ல நான் இது ஸ்கூல் வேன் கூட இருக்கேன். ஒண்ணு வேன் போகும். இது கொஞ்சம் பதிவு நான் பாக்குறேன். நான் படுதானே கொஞ்சம் சின்ன ஏத்த மட்டும் இருக்கு. அதை ஏத்தனமா அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நேரத்துல சொல்லிருந்தீங்கன்னா முன்னுக்கு நின்று போட்டு 3 வந்துருப்பேன். அதுதானே நானும் பார்த்தேன். கொஞ்சம் ரோட்ட வரையலாம் முடியாது. அப்படி சரி இல்ல நீங்க சொன்னீங்கடா நம்ம கீழே வந்து ஒரு ரூம்ல நின்றுட்டு ஏதாவது ஹோட்டல்ல நின்றுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து இங்க ஆட்டோல வந்திருக்கலாம். இல்ல நானும் அப்படித்தாக்கா. நான் இங்க பனியை சரி போட்டு திருவியில சரி ஏத்துல இருந்தா இத்தனை பனியை வந்து திருப்பி அங்க பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் தானே. இதுல நிப்பாட்டிட்டு நம்ம போவோமா? நீங்க பாத்துட்டு போய் என்ன போடுவோம் மேல. அப்படி நீங்க சரி போடுவோம். எனக்கு தெரிஞ்ச வீடுங்க அந்த வீட்டுக்கே இதுக்கு மேலேயும் பள்ளம் இருக்கா? பள்ளம் ஒரு இடத்துல மட்டும் சின்ன கேப் போட்டுருக்கு. அது மட்டும் தான் தாங்க. நம்ம இதுல எங்கேயாவது நிப்பாட்டிட்டு வீடு பக்கத்துல தானே திங்ஸ் எடுத்துட்டு போவோம். இதுல நிப்பாட்டில பிரச்சனை இல்லையா? கொஞ்சம் பாருங்களேன். இறங்கி வந்து எடுக்கிற மாதிரி தான் வீடு கிட்டத்துல தான். பாருங்க சின்ன ஒரு பேட்டரி மட்டும் இருக்கு. அதை எடுத்துட்டா டயரு இதா இருக்குண்ணா. பெச்சாயிரும் டயர் அப்செட். நீங்க இதுல கரடு முரடா கிடைக்கு. அங்கெல்லாம் ரோட்டு இல்ல. எதுல போன ஒண்ணு பிரச்சனை இருக்கு. கோயில் இருக்கு. அப்படியா? நீ கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வாங்க. நான் நடந்து பாப்பேன். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கலாம். எப்படி வந்து மாட்டிட்டோம். சரி இறங்க. அந்த போன்ல டார்ச் எடுத்துட்டு இருக்காங்க. போன்ல டார்ச் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒண்ணு பிள்ளைங்கட்டில வரையில இருக்கு. வரவா நீ? வரவா? இறங்கி வாங்க என்னோட. மலை
ஆஹா. நான் அதுதான் கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது என்ன பனிய திருவியில சரி போட்டு ஏத்திட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் இருந்தேன். ஓ சொல்லியிருந்தீங்கடா, கார் வரையலான்னு சொல்லியிருந்தீங்கடா. கொஞ்சம் தூரம் இதா இருக்கு, நான் வந்துடலாம் அப்படிங்கிற இன்னைக்கு தான் வீடு இருக்கு. மழையா இருக்கு. தங்கம் இது மழை நனையுது. அக்கா இருங்க பாட்டி, நாங்க இல்ல இல்ல வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் தூரம் ரிசீவர் கையால இப்படி அப்படி மட்டும் எடுத்துட்டாங்க, இதுக்கே போயிடலாம். இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. இதுல படும் என்ன வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. படும் படும். வாங்க நாளைக்கு அங்கே தான் வீடு, அந்த லைட் வேலை செய்யலாம். சரி இது படும். இது படுமாண்ணா? சரி வாங்க. என்னண்டா வேன் வந்து உயரம், கார் பஃபர் வந்து இது பதிவு, வேன் டயர் உயரம் தானே. இதுக்குள்ள கார் வராது. வரும். ஓ சூரா யார்ட்டையும் சொல்லுது இல்லையா? மரங்கள் ஒளிஞ்சு விழாதே, மரம் மேல. என்ன தங்கம், என்ன செய்யற? என்ன செய்வோம்? கார் இங்க இருக்கட்டும், கொண்டு போய் இல்லாதாங்க. உடுப்பு தேவை அப்படியே. நான் ஒரு உடுப்பு எடுக்கணும், பிடிக்கிறீங்களா? கீழங்க ஹோட்டல எடுத்து நின்றுட்டு காலில் திருவிழா வருவோமா? திரும்ப போவா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து அந்த முன்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்த எல்லாமே வந்து காட்டியிருப்போம். மட்டக்களப்புலேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததே இந்த விஷயத்துக்காக தான். இந்த இருக்கிற தம்பியை வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே வந்து விளங்கும். 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர்னு சொல்லி ஹேமாஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் இது வந்து ஆப்ரேட் பண்ணணும், அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி லெட்டரே கொடுத்துட்டாங்க. என்ன செய்கிற என்று சொல்லி தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் நானும் அண்ணாவும் மகனும் அக்காவும் வந்து இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது கட்டம் இவங்களை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, இவங்களை பற்றி நம்ம விசாரிப்போம், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய எங்களோட கடமையில் இருக்கிறோம். அண்ணோட பேர் என்ன? என் பேர் ரஜித் அண்ணா. ரஜித், என்ன வேலை செய்வீங்க? அண்ணா எஸ்டேட்டில் வேலைண்ணா. ஓகே, எஸ்டேட்டில் வேலைன்னா எப்படி வேலை? எஸ்டேட்டில் கா வேலை செய்கிறேண்ணா. எஸ்டேட்டில் கா வேலை? ஓ அப்படின்னா அப்படின்னா ஒரு சின்னதொரு பங்களாவில் நைட் இருந்துட்டு காலையில் வரணும். கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மாதிரி வேலைண்ணா. இரவு இருந்துட்டு காலையில் எத்தனை மணி வரீங்க? அன்றைக்கு 6 மணி போல் போயிட்டேன்னா காலையில் விடிய காலைல 6 மணிக்கு தானே வருவேன். விடிய காலைல 6 மணி தான். ரைட். அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு எனக்கு கிடைக்குன்னா ஒரு 25,000-30,000 வேலை செய்கிற மாதிரி. சில நாளைக்கு வேலைக்கு போய் எல்லாமே போயிடும். சில நாளைக்கு அந்த டெய்லி 30 நாள் வேலை செஞ்சால் ஒரு 35,000 எடுக்கலாம். இப்போ வேலை செய்கிறீங்களா? இல்லை இப்போ வேலையை விட்டு நின்றுட்டேன். நான் மகன்கிட்ட இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 8 மாதமாக அந்த ஹாஸ்பிட்டல்லையே தானே போய்கிட்டு இருக்கேன். 8 மாதமாக தான் இவருக்கு 8 மாதமாக தானே பிரச்சனை. நல்லா ஸ்கூல் போயிட்டு நல்லா படிச்சுக்க இருந்தவர். திடீர்னு ஏற்பட்ட விஷயம். எங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ 12 வயசு அண்ணா. 12 வயசுன்னு சொன்னால் 6ஆம் ஆண்டா? 6ஆம் ஆண்டு. இந்த வருஷத்தோட 7ஆம் ஆண்டு. இந்த வருஷத்தோட 7ஆம் ஆண்டு. எத்தனை மாலை வந்தவர்? விலங்கலண்ணா. எத்தனையாவது அந்த மாலைன்னு சொன்னால் பிள்ளைய வந்தவர்? இவர் வந்து 1ஆம் ஆண்டுலேருந்து படிக்கும் போது இருந்ததுன்னா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்குள்ளேயே தான் இருப்பார். நல்லா படிக்கும். 1லேருந்து 3க்குள்ளே இருப்பேன். 1, 2, 3. ஓ அந்த கொலசிப்பில் கூட 120 மார்க்ஸ் எடுத்திருந்தாருண்ணா. அப்போ அதுக்கு கவர்மெண்டால ஒரு இது ஒன்று வருது இல்லை என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 120 மார்க்ஸ் பாஸ் இப்போ நீ படிட்டாங்களா? கார் இல்லைண்ணே.
சரி, அப்போ இப்போ உங்களோட இதை எப்படி நான் கொண்டு நடத்துறீங்க? இப்போ உங்களோட வீட்டை வந்து உங்களோட அப்பா இருக்கிறீங்க, அப்பா அம்மாவா? அம்மா இருக்காங்க. அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃப்ட அப்பா இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை நீங்கள் கொண்டு நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ தனி இருக்கிற ஒரு ஆளே இந்த காலகட்டத்தில் வாழையில ஒரு சுச்சுவேஷன் ஏண்டா இப்போ இந்த என்ன சொல்கிறது பொருளாதாரமெல்லாம் கூடுதலாக இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் ரன் பண்ணுறீங்க ஃபேமிலியை? கடவுளோட செயலில் இப்போ ஒரு 8 மாதமானா இருக்க நகைங்கெல்லாம் அது இருந்து வச்சுக்கிட்டு குடும்பத்தை இப்போ கொண்டு போய்க்கிட்டு இருக்கும். அதாவது அடுத்த கட்டம் என்ன நிலைமைக்கு நீங்கள் சேர்த்து வச்ச நகைகள் என்ன இப்போ எவ்வளோ காலம் கல்யாணம் கட்டினீங்க? நான் 30 வயசுல கல்யாணம் முடிச்சேன்னா கல்யாணம் முடிச்சு ஒரு 12 வருஷம் இருக்கும்ண்ணா. 12 வருஷம். 13 வருஷம் இருக்குண்ணா. 13 வருஷத்துக்கு உங்களுக்கு இப்போ சகோதரங்க? சகோதரர் அண்ணா இருக்காருண்ணா. ஒரு அண்ணா இருக்கு. அண்ணாங்க இருக்கு. அண்ணா இருக்காரு, கொஞ்சம் அங்கிட்டு போகணும்ண்ணா. அங்கே இங்க இருந்து அங்கே அவர் என்ன சரி அவரு எஸ்டேட்ல வேலைண்ணா. அவரே எஸ்டேட்ல வேலை. வேற யாரும் இல்லை அவங்களுக்கு? வேற யாரும் இல்லை. தங்கச்சி ஒன்று இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொழும்புல இருக்காங்கண்ணா. கொழும்புல என்ன வேலை செய்றாங்க? அவங்க வந்து சாதாரணமா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வைஃப் தங்கச்சி வீட்டில் தான் இருக்காங்க. வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு யாரும் இல்லை? யாரும் இல்லைன்னா சொந்தங்களே யாரும் இல்லை. வைஃப்ட சைட்ல வைஃப் மட்டும்தானே இருக்காங்க. அவருக்கு யாருமே சகோதரர் யாருமா இல்லை, அவங்க மட்டும்தான். சகோதரம் யாரும் இல்லை, இவன் மட்டும்தான். மட்டும்தான், அவங்க மட்டும்தான். அவ இவட அம்மா அப்பா தான் இங்க இருக்கு. இவங்களோட அப்பாவும் என்னோட தானே இருக்காங்க இப்ப. சரி, வெளிநாடுகளுக்கு எதுவும் போகணும்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணலையா? வெளிநாடு போகணுங்கிற ஒரு ஆசையோட தானே எல்லாம் எதிர்பார்த்துருக்க போல தான். மகனுக்கு ஒரு 8 மாசத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு இந்த பிரச்சனை வந்து என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு 8 மாசம் எந்த நாட்டுக்கு போறது? நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறதுக்கான அரசாங்கம் மூலியமா டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அந்த டெஸ்ட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு தானே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு ஓகே ஆகிறக்குள்ளன்னா அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற வேலையை விட்டு நின்றுட்டு நான் போகிற ஒரு நோக்கத்திற்கு உள்ள தானே பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது வந்து பட்டா இது வந்து என்ன இதால தானே டயலிஸ் பண்ணுறாங்க. கிழமையில 3 தடவை டயலிஸ் பண்ணோன்னா இங்கேருந்து நான் கொழும்புக்கு சரி ரத்னபுரியில் எங்கேயும் இல்லாமல் இங்கேருந்து ரமாரோவலைக்கே போகணுன்னா இந்த டயலிஸ் பண்ணுறது வந்து கிளம்பின 3 நாள் பண்ணியே ஆகணும்ண்ணா. திருவிழில் தாங்கிறது போகிறோம். அண்ணோட திருவிழா ஒன்று இருக்குது. அதில் இருக்க நகைங்களை வச்சு வைப்பிட அந்த தாலியில் உள்ள அந்த சல்லி மாதிரி அந்த மணி மாறிச்சு அதை கூட வச்சுட்டேன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த எவ்வளோத்துக்கு வச்சுங்க? அது 40,000 மேனி ரெண்டையும் வச்சேண்ணா. 80,000 வந்துச்சு. இப்போ எவ்வளோ காசு நீங்கள் இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே செலவழிச்சிட்டீங்க? இந்த கட்டத்துக்குள்ளன்னா நான் ஒரு 11-12 லட்ச ரூபாய்க்கு மாதிரி செலவழிச்சிட்டேன். அப்படி கடன் வாங்கி செலவழிச்சு கடன் யார்ட்டையும் கடவுள் புண்ணியத்தில் இன்னும் யார்ட்டையும் ஒரு 10 ரூபா கடன் கேட்க போகல. அந்த இருக்க சல்லியை வச்சேன்னா நான் எப்படியா நகையில வித்த காசு இல்லை, அந்த பிள்ளைய சோம்படுத்தணும்னு இருக்க நகையை விற்கிற அளவுக்கு வச்சேன். நான் எவ்வளவு பிரியமா காசு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வியாதின்னா யாருக்கும் வரக்கூடாதுன்னா, இந்த வியாதியில நாங்க பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது. இது ஒரு மிருகத்துக்கு கூட வரக்கூடாதுன்னா. இது அப்படி ஒரு வேதனை. புள்ளைய டயலிஸ் பண்றதுங்கிறதுனா 4 ஹவர் அது உள்ளே கொண்டு போயிட்டு வச்சுட்டு 4 ஹவர் கழிச்சு தான் புள்ளைய கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு வேதனைகளுக்கு எந்த ஒரு இதுவுமே வரக்கூடாதுன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான இது. இந்த சந்திச்ச எனக்கு மட்டும்தானே அதில் உள்ள பாரம் தெரியும். ஒரு சொல்ல போனால் இந்த அப்படியாப்பட்ட ஒரு வியாதி அண்ணா. வேற எந்த ஒரு வியாதி வந்தாலும் சுகப்படுத்திக்கலாம். இது அவ்வளோ கஷ்டமான வியாதி அண்ணா. இப்போ எவ்வளோ கேட்குறாங்க உங்களுக்கு? அந்த டயாலிசிஸ்னா 2 கிட்னி வந்து ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. 2 கிட்னி ஃபெயிலியர் கடைசி ஸ்டேஷனில் தான் மகன் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டம் கிட்னி டிரான்ஸ்ஃபருக்கு போக சொல்லி முதலே சொன்னாங்க. நான் இன்னும் கடவுள் நம்பிக்கையில் சுகப்படுத்திலாம் நான் நினச்சிக்கிருக்கேன். நம்பிக்கையில் இருந்துட்டேன். இப்போ அந்த லெட்டர் ஒன்று தந்தாங்க தானே, அந்த என்னது அந்த கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கட்டும் எடுப்போம். அதில் வந்து இப்போ 2 மாதத்துக்கு மேலே உங்கள் லெட்டர் வந்துட்டாங்க. அப்படி 2 மாதத்துக்கு தம்பிக்கு 3 ஆரம்பத்தில் டயலிஸ் தொடங்கி ஒரு 3 மாதத்துக்குள்ளே லெட்டர் தந்துட்டாங்கன்னா நான் நம்பிக்கைப்படலை. இதில் ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும் நான் இதாகிக்கிட்டு போயிருந்தேன்னா. இப்போ என்னாலே தெரியுது 7வது 2வது பையனும் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. தம்பியோட கதைக்கலாம் இதை போடுங்க. அப்போ தம்பி ஹாய் வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன நடந்த உங்களுக்கு? கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. யார் சொன்ன கிட்னி ஃபெயிலியர்னு உங்களுக்கு? பொய் சொல்கிறாங்க அவங்க. என்ன பொய் சொல்கிறாங்க? உங்களுக்கு அந்த இரத்த மாத்துகள் எப்படிம்மா இருக்குது? கஷ்டமா இருக்குமா? மேலாம் வரைக்கும் தூக்கம் வந்துடும் அப்படியே செய்கிற மாதிரி. ரத்த மாத்தக்குள்ளையா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றுவாங்க? 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றணும். 2 நாளைக்கு ஒருக்கானே. உங்களுக்கு என்ன சாப்பாடுல நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? வளமையா சோறு. கறி
பருப்பு பருப்பும் சோறும். இறைச்சிலாம் சாப்பிடல? சாப்பிடல. சாப்பிட்றீங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி காய்க்கல? உங்களோட ஸ்கூலுக்கு வராங்க ஒருத்தவங்க காய்க்கிறல்ல? எப்படி போ படிப்பு? படிக்கிறதே இல்லை. விட்டுட்டீங்கண்ணே. இப்போ எவ்வளோ காலம் விட்டு படிப்பு? 8 மாதம். 8 மாதம். இந்த பிரச்சனைக்கு பிறகு அப்படி விட்டுனீங்க. சரி, எதுவும் யோசிக்காங்க. அண்ணா அக்கா 2 பேரும் வந்துருக்குறாமனே உங்களை ஒரு காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வரணுமென்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறான். உங்களுக்குரிய அந்த கிட்னியை வச்சா சரிம்மா, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ இப்போ என்ன சொல்கிற, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன பார்ட்ஸ் பழுதாக போயிட்டுருந்தா அந்த பார்ட்ஸுக்கு புது பார்ட்ஸை வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் புதுசாக மாறிடுமோனே. இப்போ சைக்கிள்னு சொன்னால் சைக்கிளில் செயின் இருந்துட்டுண்டா செயினை புது செயினை போட்டுட்டோம்னா அந்த சைக்கிள் புது சைக்கிளாக மாறிடும். சரியா? வேற என்ன தம்பிக்கு என்ன ஆசைகள் இருக்கு? படித்து பெரிய பேங்க்ல வேலை செய்யணும். பேங்குக்கு போய் வேலை செய்யணும். நிச்சயம் உங்களோட அந்த கனவு நிச்சயம் பழிக்கும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன வேணும் எனக்கு? இப்போ உதவின்னு சொல்லி என்ன வேணும்? காசு வேணும் கிட்னி வைக்கிறதுக்கு. எவ்வளோ மாதிரி தெரியலையே. பாருங்க, அவனோட சின்ன வயசுக்கு அவன் அதை ஃபீல் பண்ணினே காசு வேணுமென்ற கிட்னியை சேஞ்ச் பண்ணணுமென்றதுக்குன்னு சொல்லி அவனை கதைக்கிறான். இதை தாண்டி எனக்கு என்ன கதைக்கணும்னு சொல்லி தெரியல. நீங்கள் இந்த வீடியோவை இந்த அண்ணா, இந்த இருக்கிற மகன், அக்கா, இந்த 3 பேரையும் உங்களோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பாருங்கள். தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நோய் எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. இந்த பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு வாங்க. இப்போ எங்களுக்கு தேவை காசு. அந்த காசு இல்லாமல் இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த காசு உங்களோட கையில் ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஒரு 500, 1000, 2000, 5000, 10,000 இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் போடுங்க. போடுற மூலமாக இந்த இருக்கிற குட்டி தம்பியோட வாழ்க்கை, அதாவது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. நான் சொல்லணும், இந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கையில். இவங்க நிறைய பேர்கிட்ட போய் நிறைய பேர்கிட்ட உதவி கட்டிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட காசு கட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. 7ஆவது கட்டம் தான் இன்றைக்கு இப்படி ஒரு வீடியோ நாங்கள் செய்து போடுவோம். இதன் மூலமாக சரி ஏதாவது உதவி கிடைக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களே ஒரு உறவை நினச்சி தான் அவங்க போடுறாங்க. 13 வயசு 11 வயசு இந்த தம்பிக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ கனவுகள் இருக்கு. எங்களுக்கே நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வயசுல இந்த தம்பி எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனவுகளோட இருப்பான். இவர்கிட்ட நான் கதைக்கிறேன். இவர் சொல்கிறேன், 2 லட்சம் ரூபா காசு நான் காவல் வேலைன்னா செக்யூரிட்டி மாதிரி. இங்கே இருக்கிற எஸ்டேட்டில் பங்களோ இருக்குது. அந்த பங்களோவை இவர் காவல் காக்கணுமா. இரவில் ஃபுல்லாக காவல் காத்தி காலையில் தான் வீட்டை வரணும். கல்யாணம் கட்டி இவர் வீட்டில் வைஃபோட இருந்ததே கிடையாதான். இப்போ வைஃபை கேட்டாவாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்கள் சும்மா இருந்துடலாமே, நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்க இல்லையே. அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை அந்த எஸ்டேட் வேலை. அதுவும் 20,000, 30,000 காசு தான் வரும். அந்த காசுலேயும் 2 லட்சம் ரூபா காசை மிச்சம் பிடிச்சி மகண்ட படிப்புக்காக 2 லட்சம் ரூபா காசு அக்கௌண்ட்டுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. ஏஎல் இல்லாட்டி ஓஎல் படிக்கக்குள்ள மேல் படிப்புக்கு காசு தேவைப்பட்டா இந்த காசை எடுத்து அவன் பயன்படுத்தணுமென்றதுக்காக பிள்ளைடைய வருங்காலத்தை யோசிச்சு இப்பயே போட்டிருக்கேன். 30 வயசுல தான் நான் கல்யாணம் கட்டினது. அண்ணாக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமென்றதுக்காக தங்கச்சிக்காக உழைச்சி தங்கச்சியோட வாழ்க்கையெல்லாம் கல்யாணம்லாம் கட்டி கொடுத்தது பிறகு 30 வயசுல அண்ணா கல்யாணம் கட்டியிருக்கேன். இன்றைக்கு இந்த அண்ணாக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது. என்கிட்ட வந்த உடனே சொல்லியிருந்தேன், கீழே ஒரு 50 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் இது உங்களோட காசா என்று சொல்லி கேட்டு கொடுக்குற எனக்கு கடவுள் தந்த வேதனை இதுதான் அண்ணா.
மன விரத்தில் இருக்கேன்னா போகாத கடவுள் கிடையாது, கும்பிடாத தெய்வம் கிடையாது, ஆனால் யாருமே என்னை காப்பாற்றலைண்ணா இப்படி சொல்லி கவலையாக காய்ச்சிருந்து. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பேரும் தயவு செய்து ஒரு நிமிஷம் உங்களோட பொன்னான நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் விட்டு இந்த இருக்கிற தம்பியோட வாழ்க்கை உங்களோட கையில் இருக்கு. இதை நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக இந்த இருக்கிற தம்பியோட வாழ்க்கை வந்து மாறுறதுக்குரிய வழிகள் நிறைய இருக்கு. நாளைக்கு இந்த தம்பி படித்து ஒரு பேங்க்குக்கு காரில் வேலைக்கு போனால் அதை போல் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மக்களே. அதை போல் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், ஒன்றோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை காசை வந்து கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பகிர்ந்து விடுங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டுக்காக 1.5 கோடி ரூபா பணம் வந்து தேவைப்படுது. இந்த 1.5 கோடி ரூபா பணம்ன்றது ஒரு பெரிய காசு. இந்த பணத்தை வந்து இவங்களால திரட்டவே முடியாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா இவங்களுக்குரிய இந்த பணத்தை வந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கலாம். எங்களோட குடும்பத்தை நாங்கள் தான் காப்பாற்றணும். ஏன்னா இவங்களுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி உங்களை நம்பி வந்து நிற்கிறாங்க, கடவுளை நம்பி நிற்கிறாங்க. இந்த குடும்பத்தை காப்பாற்றி இந்த குடும்பத்தில் நாங்களும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து இந்த பொடியண்ட வருங்காலத்தில் நாங்கள் ஒரு விளக்காக, ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு விளக்கை வந்து ஏற்றி கொடுத்து இந்த பொடியண்ட வருங்காலத்தை வந்து நன்றாக வாழ்றதுக்கு, சந்தோஷமாக வாழ்றதுக்கு நாங்கள் வழி அமைச்சு கொடுக்கணும். நிறைய பேர் நினைப்பீங்க இதை வந்து சும்மா பகுடியை கதைக்கிறோம், ஜோகு கதைக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு இதை தவிர அவங்கள்ட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறது, என்ன பேசுகிறேன்னு சொல்லி தெரியலை. இன்றைக்கு கூட வந்து நாங்கள் வெளிக்கிட்டு வாரம்ன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணி இவரை வந்து மகனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. நான் வந்து வீடியோ போடணுமன்றதுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதமாக வந்து அண்ணனுக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறேன், வந்து வீடியோ போடணும்னு சொல்லி. என்ன நடந்தாலும் மகனுக்குரிய அந்த உதவியை வந்து எப்படியாவது செய்யணும். அதாவது நீங்கள் நினைப்பீங்க, ஏன் அப்பா கிட்னி கொடுக்கலாம் தானே, அம்மா கிட்னி கொடுக்கலாம் தானே, 2 பேரோட கிட்னியுமே வந்து மெச் ஆகுது இல்லை. இல்லைன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய கிட்னியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அழுது மண்டாடி கேட்குறேன், ஒரு முறையாவது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஷேர் இந்த இருக்கிற தம்பியோட வாழ்க்கையை மாற்றுறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு இதாக வந்து சக்தியாக வந்து மாறும். இந்த இருக்கிற அண்ணாட ஃபோன் நம்பர், இந்த இருக்கிற அண்ணாட அக்கௌண்ட் நம்பர் கீழே வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி இந்த இருக்கிற அண்ணாவோட வந்து பேசலாம். இல்லைன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பருக்கு காசை போட்டுட்டு இந்த இருக்கிற ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப் ஊடாகவும் அவங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பி இவ்வளோ போட்டுருக்கோன்னு சொல்லலாம். இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயங்களும் கட்டமாக இந்த இருக்கிற ஃபேமிலிக்கு என்னென்ன நடக்குது, இப்போ இந்த இருக்கிற தம்பியோட லைஃப்ட ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்றது சொல்லி சகல விடயங்களையும் எங்களுடைய யூடியூப்பில் வந்து நாங்கள் போட்டு கொண்டிருப்போம். ஆப்ரேஷன் நடக்கிறது, தம்பியோட வாழ்க்கை மாறுறது எல்லாம் போடுவோம். நிச்சயமாக நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணி நம்புகிறேன். கட்டாயம் திரும்பவும் ஒரு முறை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கடந்த 8 மாதமாக டயலைஸ் பண்ணியிருக்கேன். டாக்டர்மா சொல்கிறாங்க எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு, எனக்கு கிட்னி மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1 கோடி கிட்டத்தட்ட தேவைப்படுது. அதனால் உங்கள் வீட்டு தம்பியாக உங்கள் மகனாக நினச்சி எனக்கு கொஞ்சம் காசுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு டயாலிசிஸ் பண்ணுறம்போது மயக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மாவும் கவலைப்படுறாங்க. இந்த நோயிலேருந்து நான் வெளியே வந்து இப்போ ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். என்ன டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டையெல்லாம் போடுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. இப்போ நிறைய தடவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. காலில் போட்டு நடக்கலாம் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். நெஞ்சிலெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் 1 மாதத்துல தான் நேரம் இருக்குது, நீ அதுக்குள்ளே கிட்னி மாற்றினா தான் நல்லா, இல்லாட்டி என்னோட உங்கள் உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கெஞ்சி கேட்குறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் மகன் இந்த ஒரு 8 மாத காலமாக என் புள்ள இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற ஒரு இதில் இருந்து
ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் கஷ்டப்படுறத பார்த்து நான் என் கணவரும் ரொம்பவே கஷ்டப்படுறோம். நிறைய நாள் அழுதது தான் மிச்சம், சந்தோஷத்துலேருந்து நிறைய கஷ்டப்பட்டது தான் மிச்சம். ஒவ்வொரு நாளும் புள்ள டயாலிசிஸ்லேருந்து 4 வருஷம் டயாலிசிஸ்லேருந்து வெளியே வரும் வரைக்கும் எங்களுக்கு அது மனசில் அவ்வளோ ஒரு பதற்றமாக இருப்போம். நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு ஒருத்தர் டயாலிசிஸ் போகணும். போயிட்டு வரதுக்கு எவ்வளோ ஒரு செலவாகுது. கொழும்புக்கே தான் போகணும். இங்கேருந்து காலையில் வெள்ளனைக்கு 2 மணி 3 மணிக்கு எழுப்பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டயாலிசிஸ் பண்ணி முடிஞ்சு வர நைட் ஆகிரும். அதுக்கு நிறையவே செலவாகுது. அதுக்கு சீக்கிரமே இந்த கிட்னி 2ஐயும் மாற்றணும்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய காசு செலவு தேவைப்படுது. இப்படி 1.5 கோடிக்கு மேலே காசு செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற நகை எல்லாமே எல்லாம் விற்று தான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே அதிகமான காசு எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. யாரும் உதவி பண்ணுற மாதிரி பக்கத்தில் யாரும் ரிலேஷனாக யாருமே இருக்கலை. அதை சுட்டி தங்களால் ஏண்ட உதவியை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பிள்ளையோட உசுரை உங்களோட பிள்ளையா, உங்களோட மகனா, உங்களோட சகோதரரா, என்னையும் ஒரு சகோதரியா, அக்காவா, அம்மாவா நினச்சி எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணி என் பிள்ளையோட உசுரை காப்பாற்றிடுங்க. கெஞ்சி கேட்குறேன். என் பேர் ரஜித். என் மகனுக்கு இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ரமரோவில் கொழும்பு ஹாஸ்பிட்டலில் மிச்ச நாளாக தம்பியை கொண்டு போய்ட்டு வச்சுக்கிட்டு இப்படி டயாலிஸ் பண்ணி 3 நாளைக்கு ஒரு டைம் டயாலிஸ் பண்ணுறக்குள்ள மகனை நாங்கள் காலைல 2 மணிக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் 35 கிலோமீட்டருக்குள்ளே மகனை கூட்டிகிட்டு மகனும் நானும் ஒய்ஃப் 3 பேரும் போவோம். இந்த மாதிரி நோய் யாருக்கும் ஒருத்தருக்கு வரக்கூடாது. இந்த நோய் அப்படியேப்பட்ட இந்த மாதிரி ஒரு வியாதி யாருக்குமே வரக்கூடாது. நான் காலையிலே திருவிழா எடுத்துட்டு அது போகிறக்குள்ள வைப்புன்னு சொல்லுவேன். நாங்கள் 3 பேரும் போகிறக்குள்ள இடிப்பட்டு செத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படி நினச்சி போவேன். ஆனால் என் மகனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்தளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த வீடியோ ஒன்று போடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு ஒரு சாதாரணமாக என்கிட்ட உள்ள பணத்தில் பிள்ளைய சுகப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் போகாத இடம் இல்லை. கடவுள் நம்பிக்கையாக சுகப்படுத்திடுவேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். ஏறாத ஒரு கஷ்டத்துக்கு என் மகன் உயிருக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பேசுகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களோட அக்கௌண்ட் நம்பரு, எங்களோட ஃபோன் நம்பரு தான் இந்த வீடியோலையும் போடுறோம். எங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சவங்க எப்படியாவது கடவுளேன்னு உதவி பண்ணுங்கள். இந்த புள்ளோட மகனுக்காக உதவி பண்ணுங்கள். இந்த மகனோட உயிருக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆப்ரேஷனை பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பேசியிருக்கோம். அந்த ஆப்ரேஷனுக்கு இதுக்கு பெரிய செலவழி, எங்களால் இந்த விஷயம் செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எப்படியாவது இந்த புள்ளோட உயிரை காப்பாற்றிட்டு எங்கிட்ட எதையாவது பொருளை இருக்கிறத விற்று ஏதாவது செஞ்சு புள்ளோட உயிரை காப்பாற்றுங்கிறது தான் எங்களோட எண்ணம். எங்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இருந்த நகையெல்லாம் வச்சுட்டோம். தாலியில் உள்ள தாலி மணியை கூட வச்சுட்டோம் கடைசி கட்டத்தில் பிள்ளைக்காக. ஆனால் நாங்கள் நல்லா இருந்தோம். சின்னதுலேருந்து புள்ளோட படிப்பை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். மகன்ட பேர்லேயும் 2 லட்ச ரூபாய் கொண்டு போட்டு வச்சுருக்கேன். அவர்கிட்ட படித்து ஒரு பெரிய ஆள் வர காலத்தில் ஓலோ செய்கிறதுக்கு ஒரு காசு தேவைப்படும்ட்டு. ஆனால் எங்களுக்கு அப்படியேப்பட்ட மனுஷருக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேதனையான இப்படியாப்பட்ட சோதனை கொடுத்துட்டாரு கடவுள். இந்த மாதிரி ஒரு வேதனை எங்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களோட. அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தை நாங்கள் அனுபவித்தவங்க மட்டும்தான் எங்களுக்கு மட்டும் இதில் உள்ள கஷ்டம் தெரியும். இந்த ஆப்ரேஷனை பண்ணுறதா இருந்து இப்போ 1.5 கோடி ரூபாங்கிற காசு தேவைப்படுங்கிறக்குள்ள எங்களால் அவ்வளோ தேடலாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மூலியமாக உங்களோட மகனா பிள்ளையா நினச்சி இந்த விஷயத்தை கொஞ்சம் கடவுளையும் உதவி பண்ணுங்கள். இது டாக்டர் கொடுத்த இந்த கிட்னி ஃபெயிலியர் கடைசி ஸ்டேஜில் இருக்கார் அப்படிங்கிற டாக்டர் லெட்டர் தந்தது. இது மே மாதத்தில் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த லெட்டர். எவ்வளோ போகும்? அது மாதத்தில் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் போகுதுன்ற
ஸ்கூலில் கொடுத்த லெட்டர் இது ஸ்கூலில் படிக்கிற ஸ்ரீ நாவலர் காலேஜில் தந்த பிரின்ஸிபல் சர்டிஃபிகேட். இது நான் லெட்டர் கொடுத்துருக்காரு, இவர் இவ்வளோ காலமாக ஸ்கூல் வராமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிற லெட்டர் ஒன்று. ஸ்கூல் படிச்சது துளசி. இது 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் 120 மார்க்ஸ் எடுத்த சர்டிஃபிகேட். ஒரு சித்திர போட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு சர்டிஃபிகேட். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விட்டு எங்களுக்கு ஹெல்ப், இந்த ஷேர் பண்ணுற மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ண ஏதும். அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட பிள்ளையா உங்களோட மகனை நினச்சி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துடக்கூடாது. அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். எந்த ஒரு தாயும் தகப்பனும் இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எங்களோட சூழ்நிலை, எங்களுக்கு ஒத்த சூழ்நிலை வேற யாருக்குமே வரக்கூடாது. இப்படிப்பட்ட கடவுள்கிட்ட வேண்டியிருக்கு. இப்படி ஒரு நரக வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. எந்த தாய் தூக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நோயின்னு யாருக்கும் ஒரு 10 ரூபா கையேற்ற விரும்ப மாட்டாங்க. ஆனால் கடவுள் எங்களை இப்படியா சோதிக்கிறேன். இதோட எங்களை உயிரை எடுத்துக்கும் கடவுள் மீது அப்படியாப்பட்ட ஒரு வேலை. இந்த கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு உங்களுக்கு கைஸ், இதுதான் அங்கே இருக்கிற லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க இருக்கிற வீடு. அதாவது அந்த ஏரியா தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து பள்ளம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது வீடு. அந்த ஐயா ஒரு வழியாக நிற்கிறீங்க, அதுதான் வீடு. அதான் அண்ணாட அப்பாண்ணே. ரைட்டு, இப்போ வேலைலாம் முடிஞ்சு பாருங்கள், சுற்றி உழைச்சி பாருங்கள். இதை நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால தான் காட்டுறேன்னு உங்களோட வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறி நான் நைட்டு வந்து காரை வந்து வெளியால் தானே வச்சுருந்தோம். ஒன்றும் வைக்கலையே. இப்போ இப்படியே போகிறோம். அந்த இரவு வந்து காரில் வந்த வழி இப்படியே போயிட்டு நீ கார் எடுத்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் வந்து போன மாட்டா. சரி, இந்த ரோட்டை வந்து பாருங்கள் அப்படி இருக்குன்னு. வளம் எத்தனை மணி எழும்புற நீங்க? நான் வெளில எந்திரிச்சிருவேன். 5 மணி போல எந்திரிச்சிருவேன். எத்தனை மணி தூங்குறப்ப? தூங்குறக்குள்ள வெளில தூங்கிடுவேன். நான் சரியா முன்ன வந்து நைட் வேலை செஞ்சு நைட்டே தான் நான் வேலை. அங்க தூக்கம் இல்லக்கா. தூக்கம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்தேக்கா. நானு இந்த கல்யாணம் முடிச்சிட்டு வைப்பு சொன்னா இப்படி உன்னை கட்டினைக்கு நான் சும்மா இருந்திருக்கலான்னு. ஏன்னாக்கா அப்படி ஒரு தொழிலை செய்யக்கூடாது, நம்ம சூழ்நிலை அப்படி ஆக்கணிச்சுக்கா. அப்படி இருந்து கடவுளே 2 பாபா இருந்து எனக்கு பாருங்க, ஒரு பாபாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னா இந்த பக்கத்துல இருக்கு. நமக்கு நேற்று தூரமா இருந்தது. ரோட் தான் மோசம். இரவு வந்து விலங்கு நல்ல பனி. நான் வாடி பண்ணி அப்ப நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வாங்க. கார் கீ எடுத்தம்மா. ரைட்டு. மாதிரியா வச்சுட்டேன். கோயிலுக்கு கிட்ட தான் காரை வச்சுட்டோம். எடுத்துட்டு போனோம்டா. சரி.